நீட் பிசிக்ஸ்னு சொன்னோன்னா நமக்கு ஞாபகம் வர்றது இந்த 2 சாப்டர் தான், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ரெண்டுத்தையும் ஒரே ஷார்ட்டா ரிவைஸ் பண்ண முடியுமா? இப்போ ட்ரை பண்ணலாம். ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்க சார்ஜை பத்தி படிக்கிறது தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் சாப்டர். இங்க ஒரு சார்ஜ் ஸ்டாட்டிக்கா இருக்கும்போது அது மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. அதுதான் நம்மளோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். தட் ஃபோர்ஸ் இஸ் given by E = F/Q. ஒரு ஸ்டாட்டிக்கான சார்ஜ் மூவ் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாகுது. தட் இஸ் கால்ட் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம். அந்த ஸ்டாட்டிக் சார்ஜ் மேல ஒரு லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு, இமேஜினரி லைன்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அந்த ஃப்ளக்ஸை ரிலேட் பண்ற குவான்டிட்டி தான் phi. மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பத்தி பார்க்கும்போது அவங்க நார்த் போல் டு சவுத் போல் ஜெனரேட் ஆவாங்க. இதை ஆம்பியர் சர்க்யூட் அண்ட் லாக்குள்ள இன்க்ளூட் பண்ணலாம். தட் இஸ் இன்டெகிரல் ஆஃப் B.dl = μ0 × summation of I. ஸோ ஃபைன்னு சொன்னோன்னா என்ன ஞாபகம் வருது? காஸ்லா தானே. ஸோ காஸ்லாவை எப்படி எழுதலாம்? E.ds = Q enclosed by ε0. ரெண்டு ஃபீல்டுமே இம்பார்ட்டன்ட் தாங்க. ஸோ ஒரு சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாமல் மூவ் ஆகாது. அதே மாதிரி ஒரு மோட்டார் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாமல் ஒர்க் ஆகாது.